கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து தனித்தீவு போல காட்சியளிக்கிறது. அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் இதுவரை வளராறு காணாத அளவு இன்று கரும் கனமழை நேற்று இரவு முதல் பெய்துள்ளது. இதன் காரணமாக ஊத்தங்கரை மற்றும் சுற்றுவட்டார பகுதி அனைத்து பகுதிகளிலுமே மழைநீர் சூழ்ந்து ஒரு தனித்தீவு போல காட்சி அளிக்கிறது. இந்த நிலையில் ஊத்தங்கரை அண்ணா நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் இருக்கும் நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக அண்ணா நகர் பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மேலும் தொடர் மழை காரணமாக இந்த பகுதியில் 2 வீடுகள் இருந்து சுற்றிலே விழுந்துள்ளது. மேலும் இப்பகுதியில் சுமார் இடுப்பு அளவிற்கு மேலாக மழைநீர் சூழ்ந்துள்ளதால் இப்பகுதியில் இருந்த குடியிருப்பு வாசிகள் வெளிவர முடியாமல் தவித்தனர். இந்த நிலையில் அதிகாலையில் வந்த அதிகாரிகள் உடனடியாக இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருந்த குடியிருப்பு வாசிகளை உடனடியாக மீட்டு அவர்கள் இப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த முகாமுக்கு மாவட்ட ஆட்சியர் சரையு மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து இவர்களை மீட்டு தற்போது அங்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் பல வீடுகளில் இன்னும் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் அந்த பொருளை ஒரு சில பொருட்களை, அதாவது வாஷிங் மிஷின் மற்றும் சில பொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்று வருகின்றனர். மேலும் இதுவரை தற்போது வரை வீடுகளில் சுமார் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் இப்பகுதி பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டு உருவாகி வருகின்றனர். இப்பகுதியில் இருக்கும் நீரை அதிகாலை முதல் தற்போது வரை வடியாமல் அத்திரி இருப்பதால் இப்பகுதியில் மக்கள் கைகளிலேயே மழைநீரை எடுத்து வடிகட்டி வருகின்றனர். உடனடியாக இப்பகுதியில் உள்ளவர்களை மாவட்ட ஆட்சியர் மூலம் மீட்டு அவர்களுக்கு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மேலும் இப்பகுதியில் மழைநீரை வடிகட்ட அரசு நடவடிக்கை எடுத்து தற்போது ஈடுபட்டு வருகின்றனர்.